அண்ணே, நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் அவர்கள் இதற்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. நேற்று இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய எரிபொருள் பெட்ரோலியம் ப்ராடக்ட் உலக நாடுகளில் எங்கே காம்படிட்டிவாக இருக்கோ அங்கே இந்தியா வாங்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதுதான் மத்திய அரசினுடைய அதிகாரப்பூர்வமான பதில். ஏன்னா பியூஷ் கோயல் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் இதே கேள்வியை கேட்ட பொழுது, ட்ரேடு என்னுடைய இலாக்கா, நான் பதில் சொல்லிட்டேன், அதை வெளியுறவுத்துறை தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். இந்த அக்ரிமெண்ட்டுக்கும் ரஷ்யாவிலிருந்து வாங்கக்கூடிய ஆயிலுக்கும் என்ன சம்பந்தம், வெனிசுலாவிலிருந்து ஆயில் வாங்க போகிறோமா அப்படிங்கிற கேள்விக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பதில், இந்தியாவை பொறுத்தவரை உலக நாடுகளில் எங்கே பெட்ரோலியம் ப்ராடக்ட் எரிபொருள் காம்படிட்டிவாக இருக்கோ அங்கே இந்தியா போய் நம்ம வாங்குவோம். நம்முடைய சாவரினிட்டி, அதாவது நம்முடைய நாட்டினுடைய இறையாண்மை என்பது எங்கேயுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணல. ஏன்னா இந்த டீலில் உங்களுக்கே தெரியும், எந்த நாட்டுக்கும் இல்லாத ஒரு பர்சன்டேஜ் நமக்கு கிடைச்சிருக்கு. காம்படிட்டிவ் வியட்நாம் நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன் 19, கம்போடியா 20, சைனா 35%, இந்தியாவை பொறுத்தவரை 18%. அதில் மிக முக்கியமானது, எல்லா நாடுகளுமே அமெரிக்காவுடைய விவசாய பொருளை உள்ள விட்டுட்டாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை அமெரிக்காவுடைய விவசாய பொருளையும் உள்ள விடாம இந்த டீலை கொண்டு வந்திருக்கோம். எப்பொழுதுமே திராட்சை புளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க எதிர்க்கட்சி நண்பர்கள். ஏன்னா அவங்க 2013 வரைக்கும், 2009 13 வரைக்கும் முயற்சி பண்ணாங்க. ஐரோப்பிய யூனியனோடு அவங்களால டீல் பண்ண முடியல. இன்னைக்கு நாம் இந்த சாதனையை செய்த காரணத்தினால காங்கிரஸ் கட்சி, குறிப்பாக மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் எல்லோருமே அந்த பழம் புளிக்குது அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத அபாண்டமான சில குற்றச்சாட்டுகளை வைக்கின்றார்கள். அதையும் மத்திய அரசு எந்த இடத்துல மறுக்கணுமோ மறுத்திருக்கிறாங்க. தலைவர் கொஞ்சம் சத்தமா கேளுங்க சார். ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரை நம்ம எல்லா இடத்துலையுமே பட்ஜெட்டை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பத்திரிகையாளர் சந்திப்பு திருப்பூரில் முரளிதர் மகோல் அவங்க கிட்ட பேசினாங்க. இன்னைக்கு தமிழகத்திற்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கோங்கிறது நம்ம பட்டியல் போட்டிருக்கோம். ஒரு ஆண்டை போல இந்த ஆண்டும் கூட தமிழகத்தை பொறுத்தவரை ரயில்வே துறையில் ஹை ஸ்பீடு ட்ரெயின் நம்ம பேசியிருக்கோம். சென்னை பெங்களூர், சென்னை ஹைதராபாத் நம்ம பேசியிருக்கோம். இந்த ஆண்டு மொத்தமாக எல்லா ஹை ஸ்பீட் ரயில் நெட்வொர்க்கு 16 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 10,000 கோடி ரூபாய் பார்மசூட்டிகளுக்கு ஒதுக்கி இருக்கோம். 6 பெரிய பார்க் வருது. எத்தனையோ விஷயங்கள் நாம் சொல்லியிருப்பது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு பொருந்தும். நாம் எத்தனை மாநிலத்தினுடைய பேர் அந்த பட்ஜெட்டில் பயன்படுத்தி இருக்கிறோம். மாநிலம் எல்லாருக்கும் பொதுப்படையான ஒரு பட்ஜெட் அறிவிச்சிருக்கிறோம். இது தமிழ்நாடு அரசு பட்ஜெட் போடும் பொழுது திருப்பூருக்கு, கோயம்புத்தூருக்கு, சென்னைக்கு, காஞ்சிபுரத்துன்னு போட போறாங்களா? தமிழ்நாட்டுக்குன்னு தான் போட போறாங்க. அதை நம்ம பயன்படுத்திக்க போறோம். அதுக்குன்னு என்னுடைய ஊர் பேர் இல்லைன்னு கோயம்புத்தூர்காரங்க ஸ்ட்ரைக் பண்ண போறாங்களா? அதாவது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி வரல, சொல்லட்டும், பதில் சொல்றோம். இந்த பட்ஜெட்ல எல்லாத்துக்கும் அறிவிச்சாங்க, நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஓர வஞ்சனையா அந்த பணத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, சொல்லட்டும், நாங்கள் பதில் சொல்றோம். அதனால் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை தமிழகத்திற்கு பல விஷயங்களை இந்தியா முழுவதும் காமன் ஸ்கீமா சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும். இதை நேற்று பாராளுமன்றத்தில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாயிண்ட் பை பாயிண்ட் ரிபட்டல் கொடுத்திருக்காங்க. உங்க தொலைக்காட்சியில கூட அதை நீங்க ஒளிபரப்புனீங்க. அதற்கான நேரமும் காலமும் இன்னும் இருக்குங்கன்னா, நாம் என்ன பிப்ரவரியில தான் இருக்கோங்கண்ணா, இன்னும் டைம் இருக்கு. அந்த நேரம் காலம் வரும் பொழுது தேர்தலை பத்தி பேசுவோங்கண்ணா. ஆனால் கேசவநாயம் அவர்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியில் நீண்ட காலமாக சிறப்பாக பணி செய்த நம்முடைய அமைப்பு பொதுச் செயலாளர் அவர்கள் நிறைய தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க. நல்ல ஒரு மனிதர், கடுமையாக உழைக்கக்கூடியவர், ரொம்ப எளிமையாக வாழக்கூடியவர். அவங்க ஆர்எஸ்எஸ் பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த பொறுப்பும் கூட ஒரே பொறுப்பு தான். அது சங்கத்திலிருந்து, ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருந்தார்கள். திரும்ப சங்கம் அவங்களை திரும்ப எடுத்து இன்னொரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாங்க.